சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சிவாவை பார்க்கறதுக்காக லாயர் ஒருத்தர் வராங்க. உங்க அம்மாவை சிந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் வந்துச்சுல, அது நேரா என்கிட்ட தான் வந்தது. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சிவா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மகா இருந்துட்டு நேரா சிந்துவோட ரூமுக்கு போயிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப. இது வரைக்கும் என் புருஷன் கூட என் மேலே கை வச்சதே கிடையாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டவன் என் மேலே கை வைக்கிற மாதிரி ஆக்கிட்டல. இனிமேல் என் புள்ள இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிவா இருந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வராங்க. ஐஸ்வர்யா வந்து சிந்து வந்து ஐஸ்வர்யாவை அடிச்சிட்டான்னு போய் சொன்னதுனால சிந்து வந்து அம்மாவை அடித்தாங்கல்ல, அதனால கேஸ் வரையும் போச்சுல்ல. ஆனால் கேஸ் கொடுத்தது சிந்து கிடையாது, பைரவி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா என் மேலே கேஸ் கொடுத்தது சிந்து இல்லை பைரவியா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிந்து பைரவி சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.